ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மம்மு செல்லா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா செமி பட்டியாலா பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்றதுங்கிற ஃபுல் வீடியோவா பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்களேன், உங்களாலையும் ஈஸியா ஸ்டிச் பண்ணிட முடியுங்கிற கான்ஃபிடென்ட் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்களேன். ஃபுல் பட்டியாலா தான் ஸ்டிச் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இருக்கிற துணியை வச்சு செமி பட்டியாலா அழகா மேக் பண்ணிடலாம். நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பட்டியாலா பேண்ட் ஸ்டிச் பண்ணணும்னா மினிமம் 3 மீட்டர் ஆச்சு வேணும். பட் நம்ம சுடிதார் மெட்டீரியலா எடுக்கிறப்ப செட்டா எடுக்கிறப்ப மினிமம் 2 மீட்டர் தான் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம செமி பட்டியாலா ஸ்டிச் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் கொடுத்துருக்கிற துணியை அப்படியே 4 ஃபோல்டு பண்ணி, ஃபோல்டு வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் கரை பக்கம் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரியும் போட்டிருக்கிறேன். மேலேயும் அதே மாதிரி ஃபோல்டு மேலே இருக்கிற மாதிரியும் கீழே கரை பக்கம் இருக்கிற மாதிரியும் போட்டிருக்கிறேன். ஃபுல்லான அகலத்தை தான் நம்ம இன்னைக்கு எடுத்து அப்படியே ஸ்டிச் பண்ண போறோம். ஒரு 20 இன்ச் இருந்ததுனாலும் அப்படியே எடுத்துக்கலாம், இல்லை அதுக்கு மேலே இருந்ததுனாலும் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஹைட் எவ்வளோ வேணுமோ அந்த லெங்த் வேணும், நம்மளோட இடுப்பு சுற்றளவு வேணும், கவடு இறக்கம் வேணும். இந்த அளவு மட்டும் வச்சு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிற வீடியோ. இடுப்பு அகலம் வந்து இன்னைக்கு வந்து நான் 40 இன்ச் அளவுக்கு, அதாவது XXL சைஸுக்கு எடுத்திருக்கிறேன், என்னோட சைஸுக்கு தான். அதே மாதிரி சீட் உயரம் வந்து 10 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன். அப்புறம் அதுலேருந்து மைனஸ் பண்ணி பேண்ட் லெங்த் எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அப்புறம் நார்மலாக கவடு இறக்கம் வந்து XXLக்கு வந்து ஒரு 9 to 10 இன்ச் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சீட்டு உயரமும் 9 to 10 இன்ச் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் வந்து ஒரு 9.5 இன்ச் அளவுக்கு கவடு இறக்கம் மார்க் பண்ணிட்டேன் மேலேருந்து கீழே. அப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் காலோட சுற்றளவுக்கு ஒரு 7.5 இன்ச்லேருந்து 8 இன்ச், 7 இன்ச்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்கன்னா 7 இன்ச்சே வச்சுக்கலாம், 7 to 8. இப்போ நம்ம பேண்ட்டுக்கு வந்து ஷேப் கொடுக்கணும். பட் இந்த பட்டியாலா செமி பட்டியாலாக்கு வந்து நம்ம ஷேப் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. அந்த கவடு இறக்கம் மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கிருந்து இந்த கால் பாதம் வரைக்கும் இருக்கிற இடத்துக்கு அப்படியே லைட்டாக கர்வ் மட்டும் கொண்டு வந்தால் போதும். நீங்கள் ஃபுல்லாக கூட கொடுக்கலாம், பட் கிளாத் பத்தாதுங்கிறனால கொஞ்சம் லைட்டாக நான் கவர் பண்ணிக்கிறேன். ஏன்னா மீதி துணியில் தான் நம்ம ஹிப்பு சீட் ஏரியாவுக்கு நம்ம கிளாத்து கட் பண்ண போகிறோம். இந்த லைனை நான் ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும், கடைசியாக போடுறேன். இப்போ நம்ம 13 இன்ச் அகலம் எடுத்துருக்கிறேன். உயரம் வந்து 10 இன்ச், சீட்டோட உயரம் வந்து 10 இன்ச் எடுத்துக்கிறேன். இதை வந்து ஸ்கொயர் பண்ணி எடுத்துக்கிட்டு கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக துணி இருக்கிற அளவை பொறுத்து நீங்கள் டபுளாக ஃபோல்டு பண்ணி எடுக்கலாம், இல்லை 3 இல்லை சிங்கிளா அந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம 4 போட்டிருக்கிறங்காட்டி இவ்வளோதான் துணி, அதனால் 4 பிட்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மேலே தானே போகும், அதனால் ஒன்றுமே தெரியாது, நம்ம எவ்வளோ ஜாயின் பண்ணி கொடுத்தாலும் தெரியாது. இந்த அளவுக்கு தாங்க, இவ்வளோ தாங்க மார்க்கிங்க. இப்போ அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டாக பேண்ட் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சீட்டு ட்ரிம் பண்ணிக்கலாம். கிளாத் வந்து கொஞ்சம் ஏசல் வாசலாக இருக்கும். ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே நீங்கள் கட்டிங் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் தான் தேவைப்படும். இப்போ இதையும் ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த ஸ்கொயரையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக ஒரே ஒரு பிட்டு மட்டும் கொஞ்சம் கிராஸாக போயிருந்தது, அதனால் நான் மறுபடியும் துணி ஜாயின் பண்ணுவேன். இப்போ நம்ம 4 பார்ட்டாக எடுத்துட்டு இது எல்லாமே சீம் அலவன்ஸோட சேர்த்தி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். பட் சீட்டு ஹைட்டு வந்து மேக்ஸிமம் 10 இன்ச் இருந்தாலே போதும். அதுக்கும் கீழே வந்ததுன்னா ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் 11 கூட வச்சுக்கலாம், பட் 10ங்கிறது நார்மலாக இருக்கும். இப்போ நான் அந்த 4 பீஸ் எடுத்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் 1 by 1 ஜாயின் பண்ணிக்கிட்டே வரேன். ஒரு தையலோட நிறுத்திடாதீங்க, மறுபடியும் ஒரு மேல் தையல் போட்டுக்கோங்க. அடித்தையல்னு சொல்லுவாங்க இல்லையா, மடித்து இதே மாதிரி. அப்போ உங்களுக்கு தையலே பிரியாது. துணி கிழிஞ்சாலும் கிழிக்குமே ஒழிய தையல் பிரியாது. எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இது சிங்கிள் பார்ட்டாக இருந்ததுன்னா இவ்வளோ ஜாயிண்ட் நம்மளுக்கு தேவையில்லை. பட் இங்கே துணி இவ்வளோ தான் இருக்கிறதுனால நம்ம ஜாயின் போட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. துணியும் வேஸ்ட் ஆகாது, நம்மளுக்கு அழகான ஒரு பட்டியாலா பேண்ட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கலாம், ஃபுல் லெங்க்த்துக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த பட்டியாலா பேண்ட் வந்து அழகாகவும் இருக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் ஆகும். வண்டியிலலாம் போகிறப்போ, வண்டி ஓட்டுறப்போ
எல்லாமே நார்மல் சீகர் பேண்ட்டு குர்த்தி பேண்ட்டை விட இது நல்லாவே இருக்கும். இப்போ வந்து கடைசி போர்ஷன் வரும் இல்லையா, ரெண்டையும் ஜாயின் பண்ணி அடிக்கிறது, அந்த இடத்துல மட்டும் இப்போ மற்ற இடத்துல எல்லாம் 1/4 இன்ச்சு மடிச்சு அடிச்சிங்கன்னா போதும். பட் கடைசியாக ஜாயின் பண்ணுவோம்ல இந்த கிளாத்தையும் இந்த எண்டையும் அப்போ ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு ஒரு 2 இன்ச்சு கேப்பில் பாருங்கள் இந்த மாதிரி விட்டுட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி டபுள் தையலாக போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு கேப் விட்டு இப்போ இந்த இடத்த நல்லா இது பண்ணி சென்டராக இந்த பக்கம் ஒரு துணி இந்த பக்கம் ஒரு துணி. ஆக்சுவலாக நம்ம சுடிதார் மேலே குர்த்தி அடிப்போம் இல்லையா, ஓப்பன் அதே மெத்தடில் தான் இப்போ அடிக்க போகிறோம். மடித்து இந்த பக்கம் இருக்கிற கிளாத்தை ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து அடிக்க போகிறோம் ஃபுல்லாக. அதே மாதிரி அந்த பக்கமும் மடித்து அடிக்க போகிறோம். நீட்டாக இருக்கும், பிசுறு தட்டாது, அழகாக வரும். அந்த 2 இன்ச்சு கேப்புமே எதுக்குன்னா நம்ம நாடா கோர்ப்போம் இல்லையா, அதுக்காக. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்லித்தர போகிறேன்னா, நீங்கள் நாடா கூட கோர்க்க தேவையில்லை, அதையும் எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுங்கிற வீடியோவையும் இதுலேயே இருக்கும் பாருங்கள், உங்களுக்கு சொல்லித்தரேன். அதெல்லாம் குட்டி குட்டி டிப்ஸு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோமா, அவ்வளோதான், நீட்டாக வந்துடுச்சு. ஆக்சுவலாக மேலே இருக்கிறத ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் மடித்து அடிக்கிறதுனால அடிக்கலாம், இல்லைனாலும் விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நாடாவை இப்படி மேலே வச்சு நீங்கள் கட் பண்ண வேண்டாம், நாடாவை அப்படியே வச்சு 1/4 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாடாவை உள்ளேயே வச்சு 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு 3/4 இன்ச் மறுபடியும் மடித்து அடிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். 3/4 இன்ச் இருக்கிறங்காட்டி அது நாடா வந்து தையலில் படாது, அந்த அளவுக்குலாம் நம்ம இது இல்லை. உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டாக ஒரு 1/4 இன்ச்சு ஃபோல்டு பண்ணி அடிச்சுட்டு கூட மறுபடியும் 3/4 இன்ச்சுக்கு நீங்கள் திருப்பி அடிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இப்படியே 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு கொஞ்சம் 3/4 இன்ச்சுக்கு இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நாடா வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ லெங்க்த்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நாடா கோர்க்கணும்னா பின்னூசி தேடணும், அதுக்கு பெரிய பின்னூசியாக தேடணும், மைகோரி தேடணும், அப்புறம் கோர்க்க பாதியில் நிற்கும், டென்ஷன் ஆகுங்க. அந்த நேரத்தில் இன்னொரு பேண்ட்டே நான் அடிச்சுட்டு போயிடுவேன். அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகி தான் இந்த மெத்தடை கண்டுபிடிச்சது. ஈஸியாக இருந்தது எனக்கு. இப்போல்லாம் டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். இதே மாதிரி மடித்து எந்த அளவுக்கு லெங்க் வேணுமோ முடிச்சுட்டு எந்த அளவுக்கு லெங்க் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மறுபடியும் கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு சைடு வந்து இழுத்து உள்ளே போயிடும், இன்னொரு சைடு லெங்க்த்தியாக வந்துடும், நாடா கலந்துட்டு வந்துடும் இல்லையா. அதுவும் நீங்கள் அந்த மாதிரி ப்ராப்ளமும் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, சென்டராக கரெக்டாக வச்சு நாடாவை கரெக்ட் பண்ணிக்கோங்க. சென்டராக பேக் சைடு இருக்கும் இல்லையா, அந்த சைடில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. நாடாவோட சேர்த்தி நாடா வந்து நகரவே நகராது, ஈஸியாக இருக்கும். அந்த சீட் இதையும் முடிச்சிட்டோமா, அதையே அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு இப்போது பேண்ட் போர்ஷனுக்கு வந்துட்டோம். இது வந்து காலுக்கு கீழே நம்ம கட் பண்ணோம்ல அந்த 8 இன்ச்சு. இப்போ வந்து இந்த கேன்வாஸ்ன்னு விற்கிது ரெடிமேடாக, அதை வச்சு ஒரு 1/4 இன்ச்சு ஃபோல்டு பண்ணி அடிச்சுட்டு, இது வந்து ஸ்டிஃப்பு, காலர் ஸ்டிஃப் மாதிரியே இருக்கும். நீங்கள் இந்த இது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த கிளாத்துலேயே டபுளாக மடித்து கூட அடிச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கிட்டோம்னா அது பாட்டுக்கு அது உள்ளே இருக்கும், நம்மளுக்கு தெரியவே தெரியாது, ஸ்டிஃபாக நிற்கும். ரொம்ப லூஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம காலுக்கு அடியில் போய் குதிகாலில் பட்டு அழுக்காகும் பேண்ட்டோட கீழ் போர்ஷன். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். டபுள் ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் சென்டராகவும் ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறேன். அப்போ தான் அந்த கேன்வாஸ் வந்து நகராது, துவைக்க இல்லாட்டி கேன்வாஸ் நகர்ந்துரும் இல்லையா, அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக. அதை முடிச்சுட்டு டபுளாக ஃபோல்டு பண்ணி ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணுறோம். ஆக்சுவலாக நீங்கள் இந்த இடத்துல துணி பிரிகிற மாதிரி இருந்ததுன்னா மடித்து கூட அடிச்சுக்கலாம். பட் இது காட்டனுங்கிறதுனால அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. அதனால் மறுபடியும் டபுள் தையல் போட்டுக்கலாம் ஒரு 1/4 இன்ச் கேப்பில். அதே மாதிரி இன்னொரு இதையும் மடித்து அடிச்சுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் மடித்து அடிச்சுட்டு வேணுங்கிற அளவுக்கு கேன்வாஸை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணி மேலே ஒரு தையல் போடுறோமா, மறுபடியும் கீழேயும் இன்னொரு தையல் போட்டுட்டு அப்புறம் ஜிக்ஸாக்காக ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நல்லா கேன்வாஸ் வந்து ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ இதையும் டபுளாக மடித்து அடிச்சுக்கலாம். இப்போ 2 பேண்ட்டு காலோட போர்ஷன் ரெடி ஆகிடுச்சு. இந்த கவடு வரைக்கும் நம்ம பண்ணணும். கவடு கட் பண்ணோம் இல்லையா, அந்த இது வரைக்கும் டபுள் ஸ்டிச்சு இல்லை ட்ரிபிள் ஸ்டிச்சும் கூட நீங்கள் தாராளமாக போடலாம். இப்போ போட்டுட்டு 2 கிளாத்தோட அந்த கவடு இது இருக்கு இல்லையா, அந்த 2ஐயும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். பாருங்கள், மேலேருந்து கீழே வரைக்கும் சிங்கிளாக வச்சு அப்படியே நெட்டுக்கு அடிக்க போகிறோம். பாருங்கள், இதுதான்
அந்த சென்டர் போர்ஷன் மேலேயும் கீழேயும் ஜாயின் பண்ண போகிறோம் ஃபுல் லென்த்துக்கு. இப்போ நீங்கள் இந்த இடத்துல மடித்து கூட அடிக்கலாம். அதே மாதிரி அந்த சென்டர் போர்ஷனில் ஒரு 2-3 தையலாக போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கால் அகட்டுறப்போ கொஞ்சம் கிழிஞ்சிடும், சீக்கிரமாக கிளியிற இடம் அதுதான். அதனால் டபுள் ஸ்டிச் போட்டுட்டு பாருங்கள். நான் மறுபடியும் நீல் தையலும் ஒன்று போட்டுக்கிறேன் இந்த மாதிரி. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு இதுவும். இப்போ அந்த நம்ம சீட் துணி எடுத்தோம் இல்லையா, ஹிப் துணி, அதுக்கும் இதுக்கும் கரெக்ட் லெங்க்த்துக்கு வர மாதிரி சென்டரை கொஞ்சம் நாச் பண்ணிவிட்டு பாருங்கள். சைடு, அதாவது தொடை ஏரியாவை நான் சொல்கிறது, சைடாக இருக்கும் இல்லையா, அதை நாச் பண்ணி வச்சுருக்கிறேன். மார்க் பண்ணிக்கிறேன். டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கரெக்டாக 2 சைட்லேயும் நம்ம நாச் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல 3 ப்ரில் வைக்க போகிறேன். ஒரு 1.25 1.5 இன்ச்சு அந்த மாதிரி சைஸ் இருந்தால் ஓகே. இப்போ நார்மல் நம்ம நார்மல் பேண்ட்னா சென்டர் போர்ஷனில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ப்ரில் வைப்போமா, இது ஒரு 1.25 1.5 இன்ச்சுக்கு ப்ரில் வைக்கலாம். அதாவது அந்த நாச்சிலேருந்து கீழே ஒரு 3 மேலே ஒரு 3 அந்த மாதிரி ப்ரில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓரளவுக்கு கரெக்டான கால்குலேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சென்டர் வச்சு அந்த சீட்டு கிளாத் வச்சு ஜாயின் பண்ணுறப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த லாஸ்ட்டு ஸ்டிச்சை பிரித்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த சீட்டு துணி வச்சு ஸ்டிச் பண்ணுறப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதிகமாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை கம்மி பண்ணுறதுனாலும் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பாருங்கள், சைடில் 3 ஸ்டிச் வந்துடுது. இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3, அதே மாதிரி அந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3. இதே ஃபுல் பட்டியாலான நம்ம இந்த ப்ரில் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக வைப்போம். பட் இது இவ்வளோ தான் வரும், 3 ஸ்டிச் தான் வரும். நார்மல் பேண்ட்டு தான் சென்டராக குட்டி குட்டியாக ஒரு சென்டிமீட்டருக்கு 1/2 இன்ச்சுக்கு நம்ம மடித்து அடிப்போம். இது பட்டியாலாங்கிறதுனால ஒரு 1.25 1.5 இன்ச்சுக்கு மடித்து அடிக்கிறோம். ப்ரில் ஒரு 1.25 1.5 இன்ச்சுக்கு மடிப்பு இருக்கணும். இந்த மாதிரி மடித்து எடுத்தாச்சு. நாலு பக்கமும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்படி தான் வரும் ஆக்சுவலாக. அப்புறம் அந்த சீட் இது ஸ்டிச் பண்ணி வச்சோம்ல, இதை அந்த நாடா இருக்கிற ஏரியாலேருந்து மார்க் பண்ணி சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறுபடியும் இன்னொரு ஃபோல்டும் பண்ணி 4 மார்க் வர்ற மாதிரி 4 மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் வர்றது பத்தாதுன்னு சைடில் எதுக்குன்னா அப்போ தான் அந்த சைடு இதையும் கரெக்டாக வரக்காக ஈக்குவலாக இருக்கும். இதை நான் கட் பண்ணிவிட்டு பாருங்கள் 4 மார்க் பண்ணிக்கிறேன். அந்த நாடா இருக்கிற போர்ஷன் தான் நம்மளுக்கு சென்டராக இருக்கும். அதோட ஆப்போசிட் ஒரு சைடும் 4 மடிச்சிங்கன்னா பாருங்கள் 4 மார்க் வருதா. இந்த நாடா இருக்கிற ஏரியாவையும் சென்டர் போர்ஷனையும் ஃபஸ்ட்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. பின் குத்திக்கோங்க, இல்லாட்டி ஒரு ஸ்டிச்சு சின்னதாக ஒரு ஸ்டிச்சும் கூட போட்டுக்கலாம். இப்போ பின் குத்திக்கிறேன். அதே மாதிரி இந்த சென்டர் போர்ஷனும் நம்ம நாச் பண்ணி வச்சுருக்கிற இந்த சென்டர் போர்ஷனும் இருக்கிற மாதிரி பின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். 4 மார்க் பண்ணி பாருங்கள்.
இந்த நாச்சும் அதே மாதிரி பேக்குக்கும் மற்ற இடத்தையெல்லாம் ஸ்டிச் பண்ணிகிட்டே வர்றப்போ அந்த ப்ரில் வச்சோம் இல்லையா, அந்த இடத்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஈஸியாக இருக்கும். இப்போ ரவுண்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே தையல் போட்டுக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு அந்த நாடா போட்ட இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரவுண்ட் பண்ணிக்கிறோம். ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், கொஞ்சம் லூஸாக இருக்குன்னு அந்த ஃபஸ்ட்டு ப்ரில்லை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். கரெக்டாக இருக்கும். 3 ப்ரில் வர்றப்போ கரெக்டாக இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டை அந்தந்த இடத்துலையே நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்றொன்னையும் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா, மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மீஷோ வீடியோ வேறு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. மெகா பிளாக் பஸ்டர் செல்லம் நிறையா, நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களான்னு அந்த அளவுக்கு ஆர்டர் போட்டு வச்சுருக்கிறேன். அதோட வீடியோ அடுத்தடுத்து போட்டுடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணிக்கிட்டே வரேன். அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னா அந்த இடத்துல கடைசி தையலை மட்டும் பிரித்து ஃப்ரில்லை மட்டும் பிரித்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தையல் முடிஞ்சது. இதுவே டபுளாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஏரியா ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் டபுள் தையல் போட்டுட்டு மறுபடியும் ஒரு மேல் தையலும் போடுவேன் நான். பாருங்கள், இந்த ஏரியாவுக்கு 2 தையல் போட்டுட்டேன். மறுபடியும் இப்படி ஓப்பன் பண்ணி நல்ல பக்கத்தில் வச்சு ஒரு மேல் தையலும் ஒன்று போட்டுக்கலாம். மோஸ்ட்லி நல்லா ஸ்டிச் பண்ணலைன்னா உங்களுக்கு துணி நெகிர ஆரம்பிச்சிடும். நல்ல மேல் தையலெல்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி நேர் பக்கமாக திருப்பி உள்ளே கூடி மேல் தையல் ஒன்று போட்டுக்கிறேன். நான் தான் சொன்னேன், துணி கிழிஞ்சாலும் கிழிந்தோலையோ தையல் பிரியாது, எதுவுமே ஆகாது. அப்படி மேல் தையல் ஒன்று வச்சு போட்டுக்கிறேன். அவ்வளோதான். எப்படி ஈஸியாக இருக்கா? நான் நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன்னா, எனக்கு டீச் பண்ணது டெய்லரிங்கில் என்னதான் இருந்தாலும் எங்கள் அப்பா ஒரு டெய்லர் தான். அதனால் அப்புறம் என்னோட டீச்சர், என்னோட பர்சனல் ரொம்ப பிடிச்சவங்க என்னோட வசந்தி அக்கா. ரொம்ப தேங்க்யூ அக்கா. அவங்க மிஸ்ஸே கிடையாது, என்னோட அக்கா. ஆமாம், ஃபஸ்ட்டு நம்ம குரு வணக்கம் சொல்லிட்டு தானே வீடியோ ஆரம்பிப்போம். பார்த்தீங்களா, மறந்துட்டேன் வீடியோ போட்டதில். அந்த அக்கா கிட்ட திட்டு வாங்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சது. பேண்ட்டும் தைச்சி முடிச்சாச்சு. எவ்வளோ ஈஸியாக இருந்துதா? நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன்னா எங்கள் மிஸ் இதை விட சூப்பராக சொல்லி தருவாங்க. அவங்கள நம்ம ஒரு நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஓகே, அழகான பேண்ட் ரெடி. சூப்பரான செமி பட்டியாலா வேர் பண்ணி அழகாக பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணிடலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.